ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கு. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்க தெரிஞ்சுக்கிறதும் அந்த லைக் மூலமாக தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரோகிணி, சொல்லுங்க அண்ணே. இது துணியை மட்டும் கொஞ்சம் மொட்டை மாடல காய போட்டுறதியா? சரிங்க அண்ணே. எனக்கு அடுப்புல வேலை கிடக்கு. நான் இதை போய் காய போட்டுட்டு இருந்தேன்னா அடுப்பு ஒம்பா போயிடும். இந்தா, உன்னால செய்ய முடியல. இதுல என்ன இருக்கு, நீ கொண்டாங்க. முடியலன்னா சொல்லிடு, நானே காய போட்டு போயிருவேன். இல்ல நீ முடியும், கொண்டாங்க. சரி, எதனால முதல்ல சொல்லிடுன்னு. சரிங்க நீ கொண்டாங்க. சீக்கிரம் காய போட்டு வந்துருன்னா ரொம்ப நேரம் வெயில நிக்காத. சரிங்க நீ. ஒரு வேலையை செய்யாம சும்மாவே உட்கார்ந்துருக்கா. பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நான் மட்டும் வேலை செய்யணுமா? இவ மட்டும் சட்டமா உட்கார்ந்துருப்பானா? இல்ல அவளா வந்தேன். ஆனா நானும் வேலை செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலான்னு பாரு. கொத்தையில செஞ்சுக்கிட்டு இருக்காவல, நம்மளும் கூட மாட்டு செய்வோன்னு கொஞ்சமாவது நினைக்கலான்னு பாரு. ஏதோ மகாராணி மாதிரி உட்கார்ந்துருக்கா. நான் மட்டும் வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணும். சப்பா, நிறைய துணி இருக்க. ஆராரோ 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 ஆரிராரோ. நல்ல தாளாட்டுதா, எப்படா தாளாட்டுதா? பாரு என் பிள்ளை சினுங்குறான் பாரு. என்ன சொன்ன? நல்ல தாளாட்டு படிச்சு என் பிள்ளை தூங்க வேடா, சினுங்குறான் பாரு. இது உன் மொவன் தானே வந்து ஆட்டு. அது என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியலடா. நீ மாமிங்காரதான் தொட்டில ஆட்டணுமா? நல்ல ஆட்டுறா. அப்படி உன் மொவன் சொன்னான். ஆமாடா, டேனியல் மாமா தான் தொட்டில ஆட்டுன்னு சொன்னானே. நீ வருஷத்துக்கு ஒன்னு ரீல்ஸ் பண்ணுவ, நான் உட்கார்ந்து ஆட்டணும். மொத 2 பேரும் இப்படிதான் என்ன ஆட்ட வச்ச. அவனு ஸ்கூலுக்கே போயிட்டானுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப இதுக்கு நீ வெக்கப்படுதா? நீ இப்ப என்ன சொல்ல வந்தனே எனக்கு புரியுதுடா. அதுல இப்ப வேண்டாம், சரி விடு. சின்ன கடுப்பேத்த சொல்லிட்டேன் விடுடா. இப்ப என்ன, இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நீ தொட்டில ஆட்டணும், அவ்வளவுதானே? ஆட்டிடுவாடா, சீக்கிரம் ஆட்டுவாடா. மாப்பிளைக்கு தொட்டில ஆட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படிதானடா? கவலைப்படாதடா, கவலைப்படாதடா. இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு தொட்டில கட்டிடுவோம். அவன் ஆட்டிதான், இப்ப நீ ஆட்டு. ராசா என்ன பண்ணுவீங்களா? நான் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன், தொட்டில ஆட்ட சொல்லுதா? ஓ, நீங்க அப்படா ஆயிட்டீரு. நான் அப்பாடா. நான் என்னடா, நான் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கேன், என்ன போய் தொட்டில ஆட்ட சொல்லுதா? வருஷத்துக்கு ஒரு மர்மம் வேணுமா? பிறகு எப்படிடா நான் ஆட்ட முடியும்? ஆட்டு ஆட்டு. உனக்கு வெக்கமாவே இல்ல? வெக்கப்பட்ட அப்பனாக முடியுமாடா? நீ வெக்கப்பட்டுதான் அப்பனாகாம கிடக்க. ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து கொடுறா. உன் வேலையை தொண்டது மட்டும் பாரு. சரி சரி, நீ தொட்டில ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சரிடா சரிடா, இருடா. மாமா ஆட்டுற. மாம அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே. அப்படிலடா, மல்லிப்பூ செண்டாலே. எட்டி மிதிச்சிருவேன், ஓடிடு. கிஷோரையும் கூப்பிடுறா, அவனை ஆட்டுட்டு நான் ஒத்தையில ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவும் தூங்குதானு பாரு. 1 மணி நேரமா ஆட்டுதான், தூங்கவே மாட்டேங்க. எப்படா தூங்குவான்? நான் இப்பதானே முழிச்சான். என்னது, இப்பதான் முழிச்சானா? அத்தி உண்மை சொல்லிட்டேன்னு. அது எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குள்ள, போயிட்டு வரேன்டா. இங்கதானே வரணும். ராரோ ராரோ, மாமே அடிச்சானோ மல்லிப்பூ செண்டாலே. அப்பா, எப்படியோ துணியை காய போட்டாச்சு. அப்பா, கல்லாம் ஒளிது. மேலே ஏறி ஏறி இறங்க முடியல. சவா, இனி அவன் வேற அழுவான், பால் வேற கொடுக்கணும். ஆனந்தி அண்ணி இருந்தா கூட தப்ப பாலாவது கலக்கி கொடுத்துருவாங்க. இவ பால் கொடுக்கறதுக்கும் தெம்பு இல்லையே. சப்பா, அண்ணி வேற சாம வாங்க போயிட்டாங்களே. தேன்மொழி அண்ணி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களும் வெண்ணியாவது காய்ச்சி கொடுப்பாங்க. ஏமா, அந்த வீட்டுக்கு வேற போகணுமா? சப்பா, முடியலையே. ரோகிணி, என்ன நீ சும்மா தானே இருக்க? இந்த வீட்டை மட்டும் லேசா தொடச்சு போட்டுறதியா? இப்ப எல்லாரும் வந்துருவாங்க, அப்புறம் துடைக்க முடியாது. நான் வேற சோத்தை வேற அடுப்புல வச்சிருக்கேன். இதை தொடச்சிட்டு கண்டோம்னா சோத்தை வடிக்க முடியாது, அதான் கேக்குறேன். சரிங்க. அழுக்கு தனியா இல்ல வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க. முக்கி நல்லா அழகா தொடச்சிரு. என்ன? சரிங்க. இந்தா பக்கெட் தண்ணி இந்த இருக்கு, லேசா டெட்டால் போட்டிருக்கேன், நல்லா தொடச்சு எடுத்துருன்னு.
ரோகிணி என்னங்க? நீ வெயிட் தூக்க கூடாதுல, என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து கீழே வைடி. இல்லங்க, வீட லேசா துடைக்கணும். இப்ப தூக்கி கொண்டு வச்சுட்டு துடைச்சிருவேன். ஏன் பண்ணிட்டு இருக்கா? சும்மா இருங்க. நீ வெயிட் தூக்க கூடாது. உங்க அண்ணன் மத்த ஏசுவானுங்க, கீழே வை. உன்னை செய்யத பார்த்தாங்க, அடிச்சுவானுங்க, கீழே வை. எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க, கீழே வை. இல்லங்க, எல்லாரும் வரக்கூடிய லேசா துடைச்சு போட்டுருவோமே. பாரு, வேண்டவரை பார்த்துட்டு இருக்காத, உனக்கு ஒத்துக்கிடாதே, கீழே வை. அது டெட்டல் கலந்துட்டு உனக்கு ஒத்துக்கிடாதுல்ல? அது வந்து உனக்கு வீசிங் இருக்குல்ல, இந்த ஸ்மெல் உனக்கு ஒத்துக்கிடாதுடி. என்ன வேலை பார்த்தா? பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்டி, கீழே வை. ஐயோ, ஏங்க சரி, நான் வேற தண்ணி எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. யார் செய்ய சொன்னா? அதெல்லாம் ஒருத்தரும் செய்ய சொல்லல, நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க போங்க. யார் செய்ய சொன்னா? சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வெயிட் தூக்க கூடாது, 3 பிள்ளை பத்த உடம்புடி, கீழே வை. சரி, கொண்டா, நான் துடைக்க. என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமா, உங்களை செய்ய வச்சுட்டு தான் நான் மாறி சொல்லி பாப்பேன். அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது எதுவும். உனக்கு கேண்டி எம்எல்ஏ இவ்வளவு காதலே, அந்த அளவுக்கு நான் எதுவும் பண்ணலடி. கேண்டி எம்எல்ஏ இவ்வளவு பாசமா இருக்கா. சரி, காதலிச்சிருக்கேனே. நீங்க ராஜா மாதிரி தான் இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஒன்னே ஒண்ணுடி, நீ வந்த அதிர்ஷ்டம். நல்ல மச்சன மாதிரி, நல்ல நண்பர்கள் எல்லாம் ஒருத்தியா தாண்டி. நீ மட்டும் தான் என் கூட வருவேன்னு பார்த்தா, இத்தனை அதிர்ஷ்டத்தையும் கூட கூட்டு வந்திருக்கா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போல எனக்கு என் புருஷன் என்னைக்குமே எனக்கு கெத்துதான். இங்க பாரு, நான் உனக்கு எத்து தானே கொண்டா, நான் துடைக்க. நீ எனக்கு காதலிச்ச, ஆனா நீ எனக்கு இப்போ அம்மா விளையாடி இருக்க. சும்மா இருங்க. நிஜமாடி, நான் இப்பதான் புதுசா பிறந்தேன், இப்பதான் ஓடுற மாதிரி இருக்கு. என் அம்மா கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தை வளர்ந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குடி எனக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். சந்தோஷமா இருக்கேனா? என்ன மாதிரி அதிர்ஷ்டக்கார இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இங்க பாரு, நீ என் கூட கடைசி வரைக்கும் வேணும். இதெல்லாம் பண்ணி உனக்கு ஏதாவது ஆயிட்டு நான் தாங்கிக்க முடியாது, நான் அழுதுருவேன். கொண்டா. சரி, நாங்க கொண்டு வச்சதே போதுமா? உங்களுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன், என்னாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வச்சதே. நீங்க அழக்கூடாது, சரியா? சரி, நீங்க எங்க போறீங்களா? போங்க. அம்மா பிள்ளைங்க தானியில் உட்காந்து ஆட்டிட்டு இருந்தான். எவ்வளவு ஆட்டினாலும் இப்ப தூங்க மாட்டான். அவன் இப்பதான் எந்திரிச்சான். உனக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுல, அதான் உட்காந்து ஆட்டிட்டு இருக்கான். சரி, நான் இதை கொண்டு வச்சது, சரியா? சரி, கொண்டா, நான் கொண்டு வச்சது. அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க. வச்சிருவல்ல? வச்சிருவேன், போங்க. ஏ ரோகிணி! சப்பா, கரபையார பாத்துட்டேனா? ஐயோ, திட்டுவானே. ஏ ரோகிணி! இதுல வைக்க வந்தேன்டா. சப்பா, திட்டிடுவானே. இரு, பொறுத்துல வரட்டும். உன்னை யாரு இதை தூக்க சொன்னா? இல்லடா, வழியில இருந்துச்சு, அதான் தூக்கி கொண்டு வச்சேன். உன்னை ரெஸ்ட் எடுக்கதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு தான் கொஞ்சம் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும். சரி, கோபப்படாத, நான் போறேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடு. வாடி தூக்கிட்டு இருக்க ஆள பாரு. சப்பா, பொண்ணு தர கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? இல்லடா, அதுல இருந்துச்சு, இல்ல தூக்கி கொண்டு வச்சேன். போ, போய் உட்காரு. சேத்த சொல்ல செத்து பொழைச்சு வந்திருக்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சரி. ஆள பாரு. இந்த விக்ரம எங்க போனா? இல்ல விக்ரமே வீட்டை தூக்கிட்டு வந்திருக்கா, பாத்துட்டு இருந்திருக்கா. ரோகிணி, வாலி இல்ல அச்சிட்டு போயிருக்கா. வீடு துடைக்க துணி தானே கேட்டா. ஒருவேளை வீடு துடைக்க துணி தள்ளிவிட்டாலோ? வீடு துடைக்க துணி தான் இருக்குது. என்னது கையில? இவன் இங்கே உட்கார்ந்திருக்கா. ஐயோ, வீடு துடைக்க துணி. எதுக்கு? வீடு துடைக்க. அத்தி, இவன் கண்ணில் சிக்கன. யார துடைக்க சொன்ன? இல்ல, ரோகிணி சும்மா இருக்கு, ஏதாவது வேலை தாங்கண்ணா. சரி, வீடு துடைக்கிற வேலை தானே, அதான் சொன்னேன். இங்க பார், டேனியல் பார்க்கறதுக்கு கேன பையன் நினைச்சிடாத, தாங்கிக்கிட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் இந்த வீட்டுல ரோகிணி எப்படி நடத்தும் உனக்கு தெரியாது? அவ்வளவு வேலை செய்ய சொல்லி இருக்கா நீ? வீட்டுல இருக்க அண்ணன் தம்பி அவளை பொத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க, நீ கூசாம வேலை செய்ய சொல்லி இருக்கா? இந்த வீடு தானே துடைக்க சொன்ன, இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு வரல, 2 நாள் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு வந்து காப்புல. அவன் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருக்கான், வீட்டு வேலை செய்யறதுக்கு வரல. இங்க பார், அவ இப்ப செய்யக்கூடாது. நல்லா இருந்தா செஞ்ச தப்பு இல்ல. குழந்தை வந்து 6 மாசம் ஆகல, அவளை வேலை வாங்கிட்டு இருக்கா. அதுல டெட்டல் கலந்துருக்க, அவளுக்கு வீசிங் இருக்குன்னு தெரியல உனக்கு? இது சுவாசிச்சா என்ன ஆகும் தெரியல உனக்கு? மண்டியில களிமண்ணா இருக்கும் உனக்கு. நான் உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, மரியாதை பேசுங்க. இங்க பாரு, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் தம்பி மாதிரி. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு ஒத்தையா நான் பேசிருக்கே மாட்டேன். போ, இனிமேல் அவளை எந்த வழியும் வாங்காத. சரி. தாய் தப்ப இல்லாத புள்ள பிறந்த வீட்டுக்கு அன்னைமார் வீட்டுக்கு வந்திருக்கு, இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க. போக்கட இல்ல இந்த புள்ளைக்கு. 2 நாள் அன்னை வீட்டுல வந்து எதிர்த்து பொண்ணு நினைச்சு வந்தா இப்படியே பண்ணுவா? இருக்குதாங்க வந்தாலும் கேட்க. ஏன் அவ வீட்டுல வேலை செய்ய மாட்டாளா? செல்வத்தத்தா யாரு தெரியல,
வேர்ல்டு நம்பர் 1 வக்கீல். அவர் தான் அங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பேத்திக்காக அவர் வேலைக்கு போகாம வேலை பார்த்துட்டு இருக்காரு 6 மாசமா. அவரை விட நீங்க ஒன்னும் வசதிலாம் இல்ல. போ. செல்வ தாத்தாவோட ரொம்ப பெருசாயிட்டா. அன்னைக்கு பாட்டிக்கு செல்வ தாத்தா ஒரு தோசை கூட சுட்டு கொடுத்தது கிடையாது. ஆனா ரோகிணி வீட்டுல எல்லா வேலையும் பாக்குது செல்வ தாத்தா தான். பெருசா வந்துட்டா பேசுறதுக்கு. போ. சப்பா, பிறந்தா இப்படி பிறக்கணும், இல்ல பிறக்க கூடாது. யார வேலை வாங்குறது? ஒச்சோ ஏ ராசா குட்டி தூங்கு 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 தூங்கு. அரோ. அட என் தங்கச்சி பத்த வயிறா. ஏ சிங்கி குட்டி என்ன முடிச்சா கிடக்க? ஏ டேனியல், புள்ள தூக்கல மேல தொட்டில போட்டிருக்கா. என்ன பிள்ளைக்கு உடம்பு வலிக்கும்ல. நான் கோவத்துல இருக்கேன், ஓடிடு. என்னமா மாமா கோவமா இருக்கானோ? அந்த மாமா அடிச்சிருவோமா? தங்க குட்டி, ஏ செல்ல குட்டி, வா மாமா கிட்ட வா. இல்ல தாயங்க ஓ தக்கலப்பிராத. இல்ல தாயங்க இங்க பாரு. உன் பொண்டாட்டி இப்ப என்ன பேசுனா தெரியுமா? என்னென்ன பேசுனா? ஃப்ரெண்டோட ஒய்ஃபா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டுட்டு போறாள. கேளு. ஏன் நான் அவளை பேசுறேன்னு என்ன கேள்ல. நீ எதுக்குறா நான் கேட்கணும்? நீ ஒன்னும் அனாவசியமா திட்ட மாட்டிய. அதானே, அதான் சொன்னேன். என் தம்பி அவன் நான் பேசதான் செய்வேன்னு சொன்னேன். ரோகிணிட்ட இவ்வளவு பெரிய தண்ணி வாரியை கொடுத்து அதை டெட்டால கலக்கி வீட்டை தொடர்ந்து கொடுத்துருக்காள. தெரியாம கொடுத்திருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சு கொடுத்துருக்கா. சும்மா தானே இருக்கா, அதான் கொடுத்தாலாம். அவளுக்கு வீசிங் இருக்குன்னு தெரியும், டெட்டால ஒத்துக்கிட்டாதுன்னு தெரியும். கொலைக்கு கொடுத்துருக்கா பாரு. இதுல அழுக்கு துணி எடுத்துட்டு வரா வீடு துடைக்கிறதுக்கு. விட்ட வச்ச சத்தம் மட்டும் தான் அனுப்பியிருக்க. ஆனா இது மாதிரி என்னைக்காவது வேலை வாங்காத பார்த்த கூட அஞ்சாரு ஆளை பாரு. வர குழந்தை மாதிரி போயிட்டா. இவ்வளவு பாசமா இருப்பா. புத்தியெல்லாம் மாறி போச்சு. எல்லாம் விக்க நினைச்சலனா படிக்க அனுப்பியிருக்க ஆளை பாரு. இல்ல டேனியல், என்ன இல்ல வா சாப்பிடுவா. நான் பிரியாணி எடுத்துக்கிட்ட மாதிரி வா. நம்ம ரெண்டு ஒரு பாசம் சாப்பிட. நான் தான் அங்க சாப்பிடல. அண்ணன் அங்க வேண்டாம், டேனியல் வீட்டுல கிடந்தா வீட்டு போய் சாப்பிட்டுட்டான். அதான் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். வாழ சேர்ந்து சாப்பிடுவோம். ஜெயராஜிக்கு சொன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. நான் அப்புறமா சாப்பிட்டு நீங்க போய் சாப்பிடுங்க. இல்ல சேர்ந்து சாப்பிடுறதுல நான் பார்சல் வாங்கிட்டு வந்தோம். தருண்ட கேளு. அப்புறம் தான் அங்கேயும் சாப்பிட்டு இருப்போமே. நீ ஒத்தனை வீட்டுல கிடந்த நீனும் மாப்பிளையும் அதான் வாங்கிட்டு வந்தோம். வாழ சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல உனக்கு பிடிச்ச மட்டன் தான் வாங்கிட்டு இருக்கேன். வா. நான் அப்புறமா சாப்பிடுறேன். இந்த இவன் முடிச்சு கிடக்கும். நான் அப்புறமா சாப்பிடுறேன். இவ்வளவுதானே? தங்கச்சி பத்த வயிறத்தை பார்ப்போம். முடிச்சு கிடக்கிறது போல தங்கச்சி பத்தது. சிங்க குட்டி வா வா மாமா கிட்ட வா. அழுகுறானிய படிக்க வச்சது போதும். அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நான் சொன்னா கேட்பே மாட்டியா? தம்பி சொன்னா கேட்பேன்ல. அப்படியும் நான் படிக்க போக வேண்டாம். 40,000 ரூபாய் நாசமா நான் போயிட்டு நினைச்சுக்கிட்டோம். விடுங்கண்ணே. ஏதோ ஒண்ணு பேசணும்ல. என்ன பேச இருக்கட்டுண்ணே. ஃப்ரெண்டு பொண்டாட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கானே. நான் ஃப்ரெண்டா மட்டும் இந்த வீட்டுல இருக்கேன். அவளைய குடும்பம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசுவாள் அண்ணாவா என்ன பார்த்து? அவளை படிக்க வைங்கன்னு உங்ககிட்ட சொன்னதே நான் தானே. நம்ம வீட்டுல எல்லாரும் படிச்சிருக்காங்க, இந்த புள்ள மட்டும் படிக்கலன்னு உங்ககிட்ட சொன்னதே நான் தானே. அவளை என் கூட பிறந்தவளை நினைச்ச போய் தானே இந்த வீட்டுல எல்லா பிள்ளைகளும் படிச்ச பிள்ளைகளும் இவ்வளவு படிச்சுட்டு போட்டுன்னு உங்ககிட்ட ஐடியா கொடுத்ததே நான் தானே. என்ன பார்த்து ஃப்ரெண்டு பொண்டாட்டிங்க. ஃப்ரெண்டு பொண்டாட்டி மேல எவன் அக்கறையா இருப்பான்? கூட பிறந்தவள நினைச்சேன். தாய் தப்பா இல்லாத புள்ள நம்ம கூட பிறந்தவனா இருக்குன்னு நினைச்சுதானே நான் படிக்க வைக்க சொன்னேன். அதுக்கு 10,000 முன்பணம் கொடுத்தவனே நீ தானே. பணத்தை விடுங்கண்ணே, அது எனக்கு எப்பவுமே பெருசாவே தெரியாது. 10,000 சம்பாத்தி பண்ணி பார்த்து தெரியும். அவ எப்படி முதல்ல பேசலாம்? ரோகிணிய வேலை வாங்கினானே சத்தம் போட்டேன். அதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டா. வேண்டாம், அவ பழைய அழகுராணியாவே இருக்கட்டும். அவ ஒன்னும் படிக்கலாம் போக வேண்டாம். சேர்க்க ஒண்ணு சரியில்லைன்னு நினைக்க. சரி, அவ நாளைல இருந்து காலேஜுக்கு போக கூடாது. ஸ்ட்ரிக்ட்டா நீனே சொல்லு. நானா? நீ தான் சொல்லணும். உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு அவளுக்கு தெரியணும். நீ என் தம்பின்னு அவளுக்கு தெரியணும். எந்திர சொல்லு. என் முன்னாடியே நீ சொல்ற. நீ ஏதாவது பேசினா மூஞ்சில போடு. அவங்க திங்க சோத்துல வேறுபாடு பார்க்க மாட்டா. இவ யாருல அவளுக்கு தெரிய போதே. தருண் பொண்டாட்டி ஃப்ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டானே. எந்தி என் முன்னாடி நீ சொல்லணும். இனிமேல் நீ படிக்க போக கூடாதுன்னு என் முன்னாடி தான் சொல்ல. வா எந்தே. என்ன ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க? டேனியல் யாருன்னு உனக்கு தெரியாதே? டேனியல் யாருன்னு உனக்கு தெரியாது? ஏன் தெரியாது? உங்க ஃப்ரெண்டு. மூஞ்சி மொழிய பேத்துவேன். உன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை. பொண்ணு என்ன விக்கிறேன் எப்படியா அப்படிதான் டேனியலும். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உன்னை படிச்சு சொன்னா இல்லையா? ரோகிணிய வேலை வாங்காதானே. ஏண்டி தாய் இல்லாத புள்ள 2 நாள் அண்ணன் வீட்டுக்கு வந்தா பார்த்தா குறைஞ்சடி போயிருவீங்க.
நமக்கு தான் யாரும் இல்லையே, அந்த பிள்ளைக்காவது நாம இருப்போம் ஒரு எண்ணம் வந்தாட்டி உங்களுக்கு அது எப்படி உன் உடம்பு கூசலியாடி? அவ என்ன வாரம் வாரம் வரல, இல்ல மாசம் மாசம் வரல, இன்னும் 6 மாசம் ஒருத்தருக்கு வந்து இங்கே கிடக்காளா? கல்யாண நாள் வந்திருக்கு, கூப்பிட்டா கூட அந்த புள்ள வராது. எப்பமாவது வர புள்ளே கூட உங்களுக்கு எல்லாம் கவனிக்க முடியல, அந்த அளவுக்கு களி வலிக்குது உன் உடம்பு. ரொம்ப பேசாதீங்கன்னு ஏன் எங்க மட்டும் நான் இரும்புல அடிச்சு வச்சிருக்கேன்? இரும்பு அடிச்சு வைக்கலாண்டி, நீயும் பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ரெகுலரா செய்யற வேலை தானே இதெல்லாம். அதே புதுசா ஒரு பொண்ணு வந்து அவத்திலே கட்டு நினைக்கிற. எப்போ போல நீ செய்யற வேலையை மட்டும் செய் போதும். செய்யறேன்னு கேட்டேன், அவதான் செய்யறேன்னு சொன்னா. சும்மா சொல்லி என் மேல பழி போடக்கூடாது. என்ன இருந்தாலும் நீ அண்ணன் பொண்டாட்டி தான். நீ வேலை செய்ய சொல்லும் போது அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது ஓ வீடு. அவளுக்கு அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பா வீடு தான் இருக்கும். சொல்லுப்பா, என்னால முடியாது சொல்லிருப்பா. இது அண்ணன் வீடு தானே. அண்ணன் விட்டா அப்ப விட நினைக்கணும். அந்த அளவுக்கு நீ நடந்திருக்கணும். இருந்தாலும் வீடு தானே ஆக்கிட்டல நீ. எங்களால சொந்தக்காரன் ஆக்கிட்டல நீ அவளுக்கு. பொண்ணு வெள்ள போடி நீ. வீட்டுக்கு வந்த கப்புல 2 நாள் கூட கவனிக்க முடியல. நீ எதுக்கு நீ வீட்டு இருக்கணும்? போ, அம்மா அப்பா வீட்டுக்கு போ, போடி. ரொம்ப பேசுறீங்க, எனக்கு யார் இருக்கா? தெரியுதா, உனக்கு ஒரு மண்ணும் கிடையாதுன்னு தெரியுதுல. பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும். உன் புத்திக்கு தாண்டி யாருமே உன் கூட இல்ல. என்ன வெளியில போ சொன்னீங்கல்ல? ஆமாடி, வேலை செய்ய கறி வச்சதுன்னா வெளியில போ. போய் வெளியில உழைச்சிட்டு வா, அப்போ தெரியும் வீட்டு வேலைக்கு எவ்வளவு பரவாயில்லன்னு. செம்மொழி தமிழ கிளம்பி பாரு. இங்க வேலை பார்த்து வெளியிலையும் வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்க தாண்டி பொண்ணு, அவங்க கிட்ட இருக்க குணம் கூட வந்துட்டு பாதி கூட இல்லையே. பொண்ணுங்கன்னா அவங்க பொண்ணுங்க. குடும்பத்தையும் அடிச்சு வீட்டு வேலையை கவனிச்சுட்டு வெளியில சம்பாத்தியம் பண்ண போறாங்க பாரு, அவங்க தாண்டி பொண்ணு. வீட்டு வேலை செய்ய கூட கறி வலிச்சு வந்திருக்க பிள்ளைகிட்ட வேலை வாங்கியிருக்க. என்ன வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டீங்கல்ல? உனக்கு இப்ப வீட்டை விட்டு வெளில போன அப்படிதானடி? இதுதான் சரியான சந்தர்ப்பம். வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னா நம்ம சுதந்திரமா சந்தோஷமா வாழலாம். இங்க அடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டாம். வெளியில போயிட்டா சந்தோஷமா சுதந்திரமா இஷ்டப்படி வாழலாம். யாரு கட்டுப்பாடு இருக்காது. கல்யாணத்து பண்ண அப்படின்னு ஜாலியா இருந்தோம். தனியா போயிட்டா சுதந்திரமா சந்தோஷமா யாரும் நம்மளை திட்ட கூட முடியாது. நம்ம சுதந்திரமா வாழலாம். இதான் சரியான சந்தர்ப்பம். நான் வீட்டை விட்டு வெளில போணுமா? உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா தாராளமா வீட்டு வெளில போ. அழகுரணி, இனிமேல் நீ படிச்சது போதும். இனி நீ காலேஜுக்கு போக கூடாது. அது சொல்லுங்க, நீங்க யாரு? நான் சொல்லுவேன், நீ போக கூடாதுன்னா போக கூடாது. ஒழுங்கா வீட்டுல இரு. வேலை செய்ய முடிஞ்ச செய்யி, இல்லைன்னா சும்மா இரு. மகாராணி மாதிரி வாழு, ஒரு பிரச்சனை இல்லை. உன்னை இங்க யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. முடிஞ்ச வேலை செய்ய, இல்ல நீ பட்ட பிள்ளையில பார்த்துட்டு வீட்டுல இரு. ஆனா இனி நீ படிக்க போக கூடாது. அதான் கேட்க, நீங்க யாருன்னு கேட்க. அவன் கேப்பான். என்ன படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் யாருங்க? அவன் கேப்பான்டி, அவன் கேப்பான். ஒரு குடும்பம் இருந்தா ஆம்பளைங்க தட்டி கேட்கதாண்டி செய்வாங்க. யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கலாம் செய்யணும். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டதுன்னா நாங்க தான் தலை குனியணும். இப்ப நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுதுன்னு கேட்க. தப்பு பண்ணல, ஆனா இனி தப்பு பண்ணிட கூடாது. என் தம்பியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? ஏமா, 2 பொம்பளை பிள்ளை இருக்குமா, வாழ்ந்துடாத. உன் புத்தியும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. அழகு போல செல்லம் போல வீட்டுல இருந்த அப்ப கூட உன் குணம் நல்லா இருந்தது. உன தங்கச்சின்னு வாய் நிறைய எல்லாத்துக்கிட்ட சொன்னேன். சே, புத்தி மாறி போச்சு, செயலும் மாறி போச்சு. இங்க பார், என் தம்பில எங்கேயும் போய் தலை குனிய முடியாது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணதை நீங்க பாத்தீங்கன்னு கேட்க. தப்பு பண்ணிட கூடாதுன்னு சொல்ல வந்தோம். நீ தப்பு பண்ண நான் சொல்லல. நான் தப்பு இல்ல, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. நீங்க ஒரு புருஷன் அடுத்தால பேசிட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் எவனாவும் இருந்துட்டு போறேன். ஆனா நீ படிக்க போக கூடாது. அவன் சொன்ன சரிதான், நீ ஒண்ணு படிச்சு கிழிக்க வேண்டாம். நீங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. இதுல தப்பு. நான் வீட்டை விட்டு வெளியில போறேன். காலத்தை அரைச்சிருவேன். காலத்தை அரைச்சு நுங்கியாக்கி காலத்துக்கு கஞ்சி ஊத்திட்டு போயிடுவேன். பேச்ச பேசிட்டு இருக்க மூஞ்சி மூடி பேத்துருவேன். படிக்க போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறீங்க. எல்லாரும் என்ன சித்திரவதைப்படுத்துறீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏமா, இந்த வீட்ல என்னால வாழ முடியாது. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் போறேன். என்னால பாத்துட்டு இருக்க மூஞ்சி மூடி பேத்துறல. தூண்டி விடுறீங்களா? எதுக்கு பேசாத. எனக்கு எதுக்கு பேசுற பிடிக்காது. கொண்டு எரிஞ்சுவேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? வீட்டை எட்டு நிலைஞ்சு நின்றுட்டு இருக்க. நினைஞ்சு நிக்கிறது நீங்களா நானா? ஒரு பொண்ணு கிட்ட உங்க வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. ஆளுக்களை என்ன மிரட்டுறீங்க. கொன்னுடுவேன், அடிச்சுவேன், என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க. இல்ல, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல வாழ முடியாது. எனக்கு பயமா இருக்கு. தப்பு பண்ண தட்டி தட்டி கேட்பாங்க. உங்க தங்கச்ச கொஞ்சம் வேலை பாருன்னு சொன்னதே நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பார், ஆதி முடிச்சு போட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நாளாவே உன் நடவடிக்கை சரியில்லை. அப்படி என் நடவடிக்கையில என்ன குறை கண்டுபிடிச்சீங்களா? குழந்தை மாதிரி இருந்த இப்ப பிஐ மாதிரி நடந்துக்கிடுத.
சேர்க்க சரியில்லைன்னு நினைக்க. கொஞ்ச நாள் வீட்டிலே இரு. சொன்னா கேட்கணும். போக வேண்டாம், போக வேண்டாம். இல்ல, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீங்களாம் ரொம்ப மிரட்டுறீங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. நான் போறேன். ஏய், கொலக்காரனை மாத்திராத. ஒண்ணு எடுத்து சொல்லு. கோத்த குழப்பாதடி. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. இல்ல, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. நீ டிராமாவை ஆரம்பிச்சுட்ட. நீ உருப்பிடறதுக்கு இல்ல. உருப்பிடுறவா இப்படி பேச மாட்டா. உனக்கு வாழன்னு ஆசை இல்ல, நாசம்னா போகணும்னு ஆசை வந்துட்டு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. தருண், விடு. அழகா, நீ உள்ள போ. இல்ல, இவங்களே நான் அடிச்சிரவே வச்சிரவே மிரட்டுறாங்க. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. உள்ள போன்னு சொன்னேன். வீட்டு சத்தம் வெளியில கேட்டுச்சு. நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். போ, உள்ள போ. ஆனா உனக்கு வாய் ரொம்ப நீளதுனே. என்ன சொல்ல தெரியுமா? வாயை மூட போறியா இல்லையா நீ? எங்கி போ. இவளுக்கு செல்ல கொடுக்கறதே நீதான். வீட்டுல இருக்கவள படிக்க போறேன்னு அனுப்புறது நீயும் டேனியல் தானே? கேட்டேமா, இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். டேனியலுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டல? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டவனே அவன் தான். இந்த டேனியல் பையதான். அண்ணே, நம்ம வீட்டுல எல்லா பொம்பளை பிள்ளையும் படிச்சிருக்கு. இந்த புள்ள மட்டும் படிக்கல, தாய் தப்ப வேற இல்ல. நாம படிக்க வைப்போம்னு அவன் கையில இருந்த செயினை வித்துதான் உன்னை படிக்க வச்சான். 10,000 ரூபாய் முன்பணம் கொடுத்தான். அதான் நீ கேட்ட நீ யாருன்னு. அந்த உரிமையில தான் அவன் கேட்டான். அவனுக்குன்னு செலவுக்கு 5 பைசா கிடையாது. அவன் கழுத்துல போட்ட செயினை வித்து உனக்கு கொடுத்தான். உன்னை கூட பிறந்தவன் சொன்னான். மிச்சத்தை தான் விக்கி போட்டான். ஆனா அந்த கடனை இவன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்ககிட்ட காசு பணம் இல்லம்மா, வரது பெரிய குடும்பம், பத்த மாட்டேங்குது. அந்த கஷ்டத்தையும் உன்னை படிக்க வைக்க நினைச்சோம் பாரு, எங்க தப்பு தான். அவன் வீட்டுக்கு வாழ்ந்த புள்ள சுதந்திரமா சந்தோஷமா படிச்சு நல்லா இருக்கட்டும்னு நினைச்சோம் பாரு, எங்க தப்பு தான். கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, கடனோட கடனை வாங்கி நம்ம வீட்டு புள்ளைய படிக்க வைப்போம் நினைச்சோம் பாரு, தப்புதான். நீ படிக்கிறதுக்கு அஸ்திபாரம் போட்டவன் இவன் தான். நீ கேள்வி கேட்கறதுன்னு செய்வ. 4 எழுத்து படிக்காம இருக்கும் போது படிப்போட அருமை தெரியுது. அதே படிக்க அனுப்பணும்னா படிப்போட அருமை தெரியாம போயிருது உனக்கு. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். என்னைக்கு உனக்கு படிப்போட அருமை தெரியுதோ அன்னைக்கு தானா நீ புக்க தூக்குவ. போ, டைவர்ஸ் டைவர்ஸ் மூஞ்சி மாறிய பேத்துவேன். போ, டைவர்ஸ் வாங்கிட்டு எங்க போற? சரி, டைவர்ஸ் தானே கொடுத்துருவோம். போ, போட சொன்ன. வீட்டு ஆம்பளைங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருங்க. அது சரி, இவளை யாரு வேலை பார்க்க சொன்னது? அவள்தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். எங்க வேலை செய்யறா? சும்மா தூத்து வரைக்கும் போடுவா, அந்த மாட்டுக்கு வைக்கல வைப்பா. இதுக்கு தான் இப்ப காரி வலிக்குது. ஒரு நேரத்துல எவ்வளவு வேலை செஞ்சவா இப்ப புத்தி மாறனோட வேலை செய்ய மாட்டேங்கிறா. யாரையும் கட்டாயப்படுத்தாத. செய்ய இஷ்டம் தான் செய்யட்டும் விட்டுரு. அப்புறம் வயது டைவர்ஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. பின்னணியில யாரு இருக்கான்னு பாருங்க. எங்க பாரு, வீட்டுல பொம்பளை தப்பு பண்ண தட்டி கேளுங்க. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. ஒரு தலைக்குடியதான் நம்ம சேர்ந்த தலைக்குடியணும். அசிங்கப்பட்டுட்டு போயிடக்கூடாது, புரியுதா? மீறி எதை பண்ண செவுட்டிலே கொடுங்க. ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். மீனாக்க பிள்ளையால எத்தனை நாள் தலை கட்ட முடியுமா அலைஞ்சோம். இன்ன வரைக்கும் தலை கட்ட முடியல. அதே மாதிரி இந்த தப்பு இந்த வீட்டுல யாரும் பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல செவட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு டைவர்ஸ் கேட்கட்டும். அண்ணன் சொன்னது புரிஞ்சது இல்ல? டைவர்ஸ் மூஞ்சிலே கூட வீட்டுலாம் ஒன்னும் பிடிக்க வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி, உன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ண, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. மிச்சத்தை நான் பார்த்துக்கல. இதுக்கு மேல இந்த வீட்டுல வாழ முடியாது. எல்லாரும் பயங்கரமா நம்மள மிரட்டுறாங்க. அம்மா, கொலகார பாவிகளே, எப்படி மிரட்டுறானுங்க? அடிச்சிருவானுங்களோ? இது கைப்படாது. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. இல்ல, தருணுக்கு என் மேல ஒரு துளி கூட காதல் இல்ல. அவனுக்கு காதல்லாம் கிடையவே கிடையாது. மோகம் 30 நாள், ஆசை 3 நாளுங்க மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு துளி கூட என் மேல காதல் இல்ல. அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பேசுறானுங்க, போத்துக்கிட்டு இருக்கான். விட்டா கூட சேர்ந்து அடிச்சிருப்பான் போலக்கு. இல்ல, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது. சீக்கிரம் எந்த போயிடணும். இல்ல, இங்க இருக்கக்கூடாது. உனக்கு நான் ஒன்னு சொன்னா பிடிக்காதுதான். ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கேவலமானவா, அசிங்கமானவா. அதனால உனக்கு எனக்கு மதிப்பு கொடுக்க தோணாது. உன் மதிப்பை எதிர்பார்த்து நான் வாழல. ஏன்னா உன்ன மாதிரி பல ஜென்மங்களை நான் இங்க பாத்துட்டேன். அடுத்த பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் அவளுக்கு கொடுக்காத பட்டத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே தனக்கு வரும்போது அந்த தெய்வம் என்னை கைவிட்டுட்டு நான் என்ன பாவம் பண்ண, எனக்கு ஏன் இப்பெல்லாம் உலகத்துல நடக்குன்னு அப்படி புலம்புவாங்க. அதே வாய்தான் அடுத்த பொண்ணுக்கு அதே சம்பவம் நடக்கும்போது இவ விளங்காதவா, இவ பொத்திக்கிட்டா இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கா.
அப்படின்னு அதே வாய் தான் புலம்பியிருக்கும். அதனால உன்ன மாதிரி கேரக்டரா நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது என் வாழ்க்கை, நான் வாழணும். டைவர்ஸுங்கிற வார்த்தையை இப்பெல்லாம் ஈஸியா எல்லாரும் சொல்றீங்கல்ல. ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க. டைவர்ஸ் இந்த உலகத்திலே கொடுமையான ஒண்ணு. அந்த டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் எப்படியாவது டைவர்ஸ் கிடைச்சிடணும், எப்படியாவது டைவர்ஸை கொடுத்துடணும்னு இந்த மனசு அப்படி கண்டு பதறும். டைவர்ஸ் கொடுத்துட்டா விடுதலை கிடைச்சிடனே இந்த மனசு அப்படி பதறும். டைவர்ஸ் கிடைச்சிட்டா சுதந்திரமா மூச்சு விடலாம், சுதந்திரமா இருக்கலாம், சுதந்திரமா பறக்கலான்னு இந்த மனசு சொல்லும். டைவர்ஸ் கிடைக்கும், அப்பதான் தெரியும் உண்மையான சுதந்திரம்னா என்னன்னு. நீ எந்த சுதந்திரத்துக்கு ஆசைப்பட்டு அந்த டைவர்ஸை வாங்குவியோ அது உன் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். டைவர்ஸ் வாங்கிட்டா நிம்மதியா இருக்கலாம் நினைப்ப பாரு. டைவர்ஸுக்கு அப்புறம் நிம்மதிங்கிறது உன் அகராதியில இருக்காது. இந்த உலகத்திலே சாப பிடிச்ச ஒரே ஒரு வார்த்தை டைவர்ஸ். பிடிச்சு சேர்ந்தமோ பிடிக்காம சேர்ந்தமோ சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டுட்டேன். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய கோர்ட்டு மூலமா தீர்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் பாரு. அன்னைக்கு தான் நமக்கு அழிவு காலம், அன்னைக்கு தான் நமக்கு சாபமே வந்து இறங்குது. அதான் சொல்லுவாங்க தெய்வம் இணைச்சத மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு. திரும்ப சொல்றேன், விருப்பப்பட்டு சேர்ந்தமோ விருப்பம் இல்லாம சேர்ந்தமோ அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஒரு திருப்ப ஆயிட்டுனா அதுல எப்படி போராடலான்னு தான் பார்க்கணுமே தவிர விடுதலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கோர்ட்டு மூலம் விடுதலை வாங்கிடலாம், ஆனா மனசுக்கு விடுதலை கிடையாது. டைவர்ஸ் வாங்கின ஒருத்தரே ஒரே ஒரு ஆளு நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி பாப்போம். இருக்கும் வாங்கின அன்னைக்கு மட்டும். அப்பா நமக்கு இனி விடுதலை கிடைச்சிட்டு நிம்மதியா பெருமூச்சு விடலாம், நம்ம இனி சுதந்திரமா இருக்கலாம்னு நினைப்போம். அன்னைக்கு ஒரு நாள் தான், மறுநாள் தான் ஆரம்பிக்கும். அவன் ஒருத்தங்கிட்ட இருந்து பட்ட கஷ்டத்தை ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம படணும். அவன் மட்டும் தான் கஷ்டம் கொடுத்தான், இப்ப ஊர்ல இருக்க பொம்பளை வரைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்துவா. மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை டைவர்ஸ் வாங்கினா இங்க 1000 நாத்தனாரு கோடி மாமியார்கள் இருக்காளுங்க. அவ்வளவு லேசிலலாம் நம்மள வாழ விட்டுற மாட்டாளுங்க. என்ன நீ சீப்பா பாக்கிய? இதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரிய வேண்டாம்? என் படிப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் விட நீ என்ன சீப்பா பாக்கிய, அதுக்கு காரணம் என்ன சொல்லு. ஒரே வீட்டுல இருக்கோம், நீ என்ன எப்படி நடத்துற? நீ நடத்துறது கூடவா எனக்கு புரியாது? நீ எவ்வளவு சீப்பா நடத்துற? ஒரே வீட்டுல இருக்கோம், ஆனா நீ என்ன எவ்வளவு சீப்பா நடத்துற? நீ சீப்பா நடத்துறன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி இங்க லட்ச பேர் கோடி பேர் என்ன அப்படி நடத்திருக்காங்க. இது காயம்பட்ட இதயம். உன் கூட உன் வீட்டுல ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா உறங்கி ஒன்னா எந்திக்கிறான். உனக்கே எனக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தோணல. ஒரே வீட்டுல வாழ்றோம், உனக்கே எனக்கு மதிப்பு கொடுக்க தோணலையே, மத்தவங்க எப்படி கொடுப்பாங்க? இதை நீ அனுபவிக்கணுமான்னு கேட்க. எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணணும். இப்ப நீ என்ன நடத்தின? உன்னை யாரா நடத்தணுமா என்ன சொல்லு. நீ என்ன நடத்தும் போது என் மனசு எப்படி வலிக்குது? இல்ல நீ உன் மனசுல என்னை பத்தி எப்படிலாம் நினைக்கிற? அப்படித்தானே ஒன்னே நினைப்பாங்க. முட்டாள்தனமான வேலையை பாத்துறாத. வாழ்க்கை ஒரு முறைதான், போராடு, இருக்கிற இடத்துல போராடு. ரொம்ப ஸ்லோவா விடுதலை கிடைச்சிரும்னு சொல்றது, ஆனா விடுதலைங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது. உன் திருமண வாழ்க்கையில வேணா உனக்கு விடுதலை கிடைக்கும், உன் மனசுக்கு கிடைக்காது. முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டு போயிடாத. அப்போ எங்க தவறு இருக்குன்னு பாரு, எதனால புதுசா எல்லாரும் திட்டுறாங்கன்னு பாரு. முத நம்மளதான் நம்ம திருத்திக்க பார்க்கணும். மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சோம், நம்ம கிட்ட இருக்க குறை தெரியாமலே போயிடும். நான் வைக்கிற குழம்பு நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொன்னீங்க. ஏன் நல்லா இல்ல, எதுக்கு நல்லா இல்லைன்னு நான் தான் ஆராய்ச்சி பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு நான் தான் யோசிக்கணும். நான் வைக்க குழம்பு நல்லதா இருக்கு, உங்களுக்கு தான் நாக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோன்னு நாம யோசிக்கணும். இப்ப நான் வைக்கிற குழம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட இருக்க குறைய நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்க குறைய கண்டுபிடிச்சாலே மத்தவங்க யாரும் நம்மள கை நீட்டி குறை சொல்ல முடியாது. மாற்றத்தையும் திருத்தத்தையும் நம்ம கிட்ட இருந்து தான் கொண்டுட்டு வரணும். போ யோசித்து பாரு. இவ்வளவு நாள் உன்னை வெட்டி வெட்டி காதலிச்சவ திடீர்னு உன்னையா வெறுக்கிறான்னு நீ யோசித்து பாரு. உன்னை பிள்ளை மாதிரி பத்தவங்க மாமா மாறலாம், எதுக்காக உன்னை இப்ப விரட்டுறாங்கன்னு யோசித்து பாரு. போ. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? இப்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? அவமானமா இருக்கா? நான் இருக்கேன்டி, அப்படிலாம் நினைக்காத. இங்க பாரு, அப்படி பார்த்தா நீயும் நடந்த மறுபடியும் கல்யாணம் பண்ணிருக்கோம். உனக்கும் எனக்கும் தான் முத கல்யாணம் முடிஞ்சிருக்கு. வீதி நாம 2 பேத்தையும் வேற வேற பக்கம் திருப்பி விட்டுருக்க. யோசிச்சு பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கோம். சில பேருடைய சூழ்ச்சினால நம்ம திசை மாதிரி போயிட்டோம்.
நமக்கு எந்த சாபமும் இல்ல. நீ எதுவும் நினைக்காத. இங்க பாரு, நீ சொன்ன தெய்வம் இணைச்சத மனுஷன் பிரிக்க முடியாதுன்னு. அது நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. அந்த தெய்வம் இணைச்சு வச்சது. ஆனா எல்லா சூழ்ச்சினால பிரிச்சாங்க. அப்படி அதே தெய்வம் நம்மள ஒண்ணு சேர்த்தது. இதுல நீ அசிங்கமானவளோ நான் அசிங்கமானவனோ கிடையாது. இடையில சில தவறுகள், அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு துளி கூட கலங்கவே இல்லை. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவடி உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல. எல்லாருக்கும் உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சிடாதே. என் கடந்த காலத்தை பத்தி இது வரைக்கும் ஒரு நாள் கூட முகத்துல கூட நீங்க காட்டினது கிடையாது. சொல்ல போனா பக்கத்துல தான் எல்லாருமே இருக்கோம். ஆனா எந்த சஞ்சலமோ எந்த வருத்தமோ யார் முகத்திலையும் காட்டாத அளவுக்கு நீங்க நடந்துக்கிடுவீங்க. எனக்கு நீங்க கிடைச்சது வரங்க. இப்படி எல்லாருக்கும் கிடைச்சிடாதுல்ல. இங்க உங்களை மாதிரி எந்த பொண்ணு தெரியும் கிடையாது. மனைவிய தாயா தாரமா பாக்குற குணம் இங்க யாருக்கும் கிடையாது. தன்னை நம்பி வந்தவளை நல்லா பாத்துக்கணும், கௌரவமா நடத்தணும், குழந்தை மாதிரி நடத்துக்கணும்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிலாம் யாருக்கும் கிடைச்சிடாது லேசில. இங்க 1000க்கு 2 பொண்ணு தர கூட இருக்க மாட்டாங்கங்க. இந்த முட்டாள் பொண்ணு போய் ஏமாந்துட கூடாதுல்ல. தருண் ரொம்ப நல்லவன், ஒழுக்கமானவன். இப்படிப்பட்ட ஒருத்தனை விட்டுட்டு இவன் எங்க போய் இவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா? அப்படி தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை எவ்வளவு கொடூரமான வாழ்க்கையா இருக்கும். டைவர்ஸ் ஈஸியா சொல்லலாம். அதெல்லாம் நான் கொடுக்க விட மாட்டேன், பயப்படாத. அவன் முட்டாளுனா இருக்கிற எல்லாரும் முட்டாளா? இந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்குங்க. இந்த டைவர்ஸுங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா 5 வருஷம் நான் பட்ட வலி வேதனை அதை வேற எந்த பொண்ணாலையும் அனுபவிக்க முடியாது. இப்பெல்லாம் டைவர்ஸே விவாகரத்துங்கிற வார்த்தையை பார்த்தாலும் கேட்டாலும் உடம்பெல்லாம் பயத்துல நடுங்குது. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களுக்கும் சரி, இந்த டைவர்ஸுங்கிற வார்த்தை வேண்டாம். பிடிக்கலையா ஒதுங்கி போங்க, பிடிக்கலையா கொஞ்ச நாளைக்கு விலகி வாழுங்க. அதை விட்டுட்டு நிரந்தரமா விடுதலை கிடைச்சிரும், நிரந்தரமா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருங்கிறது தப்பான முடிவு. பிடிக்கலையா ஒருத்தர் பேசி பிரிஞ்சு போங்க. திரும்ப காலம் எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்களை சேர்த்து வைக்கும். இந்த இயற்கைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. எல்லாத்தையும் சரி பண்ற சக்தி இந்த இயற்கைக்கு உண்டு. கொஞ்ச நாள் விலகி இருக்கணும், மறைஞ்சு இருங்க. காலமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உண்மையான காதல் இருந்ததுன்னா அதை வெளியில கொண்டுட்டு வரும், தேடி வருவாங்க. அவசரப்பட்டு டைவர்ஸ் கொடுத்து இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு அங்கேயும் வாழ முடியாம இங்கேயும் வாழ முடியாம, அங்கேயும் சேர முடியாம இங்கேயும் சேர முடியாம வேண்டாம். அது மிக கொடுமையானது. உலகத்திலே சாபமான ஒண்ணுன்னா அது டைவர்ஸ் தான். தப்பான முடிவு யாரும் எடுக்காதீங்க ப்ளீஸ். பயப்படாத. திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் பொண்ணு தரை ஆக முடியாது. இங்க பொண்ணு தர மாதிரி யாரும் கிடையாது. நீ எனக்கு கிடைச்ச வாரண்டி. நான் உனக்கு எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். வாரண்டி நீ